ஜெபம் செய்வோம். நல்லவரே, மன்னிக்கிறவரே, 1000 தலைமுறைகளுக்கு இறங்குகிறவரே, மனிதனுடைய அபிலாசைகளை அறிந்திருக்கிற கர்த்தாவே, மனிதனுடைய இதயத்தில் ஓரத்தில் இருக்கிற எல்லா எண்ணங்களையும் அறிந்தவரே கர்த்தாவே, உமக்கு மறைவானது ஒன்றுமில்லை கர்த்தாவே. ஆண்டவரே, நான் வானத்தில் ஏறினாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். ஆண்டவரே, பாதாளத்திலே படுக்கை போட்டால் நீர் அங்கேயும் இருக்கிறீர் கர்த்தாவே. உம்முடைய சமூகத்துக்கு முன்பதாக நாங்கள் எங்கே போக முடியும் கர்த்தாவே? ஆண்டவரே கர்த்தாவே, எங்களுடைய விண்ணப்பங்கள் உம்முடைய சமூகத்திலே வந்து சேருவதாக, எங்களுடைய எண்ணங்கள் உம்முடைய சமூகத்திலே வந்து சேருவதாக, எங்களுடைய கர்த்தாவே பாவ காரியங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போடுவீராக, எங்களை புதுப்பிப்பீராக, எங்களை உயிர்ப்பிப்பீராக. இயேசுவிலே வேண்டுகிற நல்ல பிதாவே, ஆமேன். 88 கர்த்தருக்கு பிரியமானவர்களே, 14-15. கர்த்தாவே, ஏன் என் ஆத்துமாவை தள்ளிவிடுகிறீர்? ஏன் உமது முகத்தை எனக்கு மறைக்கிறீர்? சிறுவயது முதல் நான் சிறுமைப்பட்டவனும் மாண்டு போகிறவனுமாய் இருக்கிறேன். உம்மால் வரும் திகில்கள் என்மேல் சுமந்து இருக்கிறது, நான் மனம் கலங்குகிறேன். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆதங்கம் இல்லை என்றால் ஒரு மனத்தளர்ச்சி. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே வாழ்கின்ற நாட்களிலே ஏழையானாலும் சரி, பணக்காரனாலும் சரி, அவனுக்குள்ளாக ஒரு கேள்வி எழும்புகிறது. பல நேரங்களிலே நன்மைகளை பெற்றுக்கொள்கின்ற வேளையிலே ஆண்டவர் எனக்கு நன்மை செய்தார், கொடாகுடி சோத்திரம் என்று சொல்கிறோம். ஆனால் தீமை என்று ஒன்று வருகின்ற பொழுது, ஃபேஸ் பண்ண முடியாத காலகட்டத்தில் இருக்கின்ற பொழுது சோர்ந்து போகிறோம். அப்போ ஆண்டவர் தள்ளி விட்டுட்டாரோ, ஆண்டவர் கண்டுக்கிட்டலையோ, ஏன் என்ன கல்யாணம் நடக்க மாட்டேங்குது, ஏன் இந்த குடும்பத்தில் அண்ணன் தம்பிக்குள்ளாக பிரிவினை, ஏன் நான் தானே பெற்று போட்டேன், நல்லா இருந்தாங்களே, இப்போ கொஞ்ச நாள் சண்டை போட்டு பேசாமல் இருக்கிறாங்களே, ஏன் இந்த மருமக இப்படி இருக்கிறா? நிறைய ஆதங்கங்கள். ஏன் காரியங்கள் நடக்க மாட்டேங்குது? ஏன் இந்த இருந்த வீட்டை நம்ம காலி பண்ணிட்டோமே? முந்தைய நல்ல வசதியாக வாழ்ந்தோமே, ஒரு காலத்தில் அப்பா நல்லா சம்பாத்தியம் பண்ணிட்டு கொண்டு வந்தாரே, ஏன் இப்போ அவருக்கு என்ன ஆயிடுச்சு? ஆண்டவரே, ஆண்டவரே, புலம்புவது மனித இயல்பு. யாருமே புலம்பாமல் இருக்க மாட்டாங்க. யோபு தன்னுடைய துக்கங்களெல்லாம் பார்த்த பொழுது புலம்புதான். ஐயோ ஆண்டவரே, என்னுடைய அங்கலாய்ப்பு உமக்கு கேட்டால் நல்லா இருக்குமே. யோபு புலம்புதான் செய்தான். விசுவாசம் வேறு, நம்பிக்கை வேறு, புலம்பல் வேறு. ஆக கர்த்தருக்கு பிரியமானவர்களே, என் அங்கலாய்ப்பை தேவரீர் அறிந்திருக்கிறீர், உமக்கு மறைவானது ஒன்றுமில்லை. இங்கே சொல்லுகிறார், ஏன் என் ஆத்மாவை தள்ளிவிடுகிறீர்? ஏன் உமது முகத்தை எனக்கு மறைக்கிறீர்? தாவீது ராஜாவை சொந்த பையன் வீட்டை விட்டு விரட்டினாயா, கால்நடையாக நடந்து போகிறாரு. தேவனே, கால்நடையாக நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு காரியம் நடந்துச்சு. என்ன காரியம் தெரியுமா உங்களுக்கு? சீமைங்கிற ஒருத்தன் வந்தான், ஒரு சாதாரண புல்தடிக்கு நான் அப்படி தள்ளி விட்டாலே விழுந்து சேர்த்துக்கு போவான். அந்த புல்தடிக்கு என்ன சொல்லிட்டு வந்துச்சுன்னா, ஏய் தாவீது ராஜா, உனக்கு வேணடா, சவுல் ராஜாவை என்ன பாடுபடுத்தினா, ஆட்சியை பிடிச்சால, வேணடான்னு ஒரு கள்ள தூக்கி எரிஞ்சிட்டு வரார். அப்போ அங்கே ஒரு மனுஷன் சொல்லுவான், ஆண்டவரே, தாவீது ராஜாவே, இந்த அற்ப நாய், இந்த சீமையை இது ஏன் தூசிச்சுட்டு வரட்டு, ஒரே அடி அடித்து தூக்கி தூர போட்டுட்டா. அங்கே தாவீது ராஜா அழகாக சொல்லுவான், எப்பா, என் ஆண்டவர் அவனை தூசிக்கட்டு தாவீது ராஜாவை ஏசிட்டுன்னு விட்டுருக்காரு, நீ ஏன்ப்பா ஏசிட்டு போகிறான்ப்பா? பாருங்கள், அப்படியே ஆண்டவர் அப்படியே பிடிச்சார், டக்குன்னு பிடிச்சார். இப்போ ஆண்டவர் தாவீது ராஜாவுக்கு சீட்டை கொடுக்குறதா, அப்சலோமை கொண்டு வர்றதா, ஒரு அங்கே கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இந்த ஒரு வார்த்தையை சொன்னான்லா, ஆண்டவர் உடனே மாற்றி போட்டார்யா, தாவீது ராஜாவுக்கே திரும்ப சீட்டை கொடுத்துட்டார். ஆக கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், அவனுக்குள்ளாகவும் வியாகுலம் இருந்தது, கஷ்டங்கள் வந்தது, நான் மிகவும் துன்பப்படுகிறேன்னு சொல்கிறார். என் சிறுவயது முதற்கொண்டு என்னை அநேக தரம் நெருக்கினார்கள், நெருக்கியும் மேற்கொள்ளாமல் போனார்கள். என் பகைனனே என்று சொல்கிறார். அவருக்கு வராத சோதனை இல்லை. அவரை ஓட விரட்டினார். அவர் கையில் எந்த தப்பும் இல்லை. சவுல் விரட்டினார். மலைகளில் குன்றுகளில் போய் கிடக்கிறான். ஐயா, அவர் தான் சொல்கிறார், ஆண்டவரே, ஏன் என்னை தள்ளி விடுறீர்? இன்றைக்கும் விசுவாச பாதையிலே வந்திருக்கிற அநேக குடும்பங்களிலே புலம்புகள் இருக்குது. நம்முடைய கஷ்டங்கள் வந்த உடனே, வீட்டில் ஒரு கண்ணீர் வந்த உடனே, பையன் சரியாக வேலைக்கு போகலைன்னா உடனே நம்ம, ஆண்டவரே கைவிட்டுட்டீரோ ஆண்டவரே, இந்த மாதம் பட்ஜெட்டை நான் எப்படி செய்ய போகிறேனோ, ஐயோ காய்கறி கடை ஒழுங்காக ஓட மாட்டேங்குதே, மளிகை கடை ஓட மாட்டேங்குதே, நான் என்ன செய்வேன்? பிள்ளைய படிக்க வச்சேன், வேலை கிடைக்கலையே. புலம்பல் இருக்க தான் செய்யும். இருக்குது, உங்கள்கிட்ட வீட்டில் இருக்குது, எங்கள் வீட்டில் இருக்குது. ஆனால் இதுக்கெல்லாம் என் தேவனை விட்டு நான் பின்வாங்கவே மாட்டேன். ஆண்டவரே, நீர் நன்மை என்ன கொடுத்தாலும் சரி ஐயா, உம்முடைய பாதத்திலே தான் விழுந்து கிடப்பேங்கிற நிலைமை வேணுமே தவிர,
அந்த அதையே பிடிச்சிட்டு இருக்கக்கூடாது. அந்த கஷ்டத்தையே பிடிச்சிட்டு இருக்கும். இதை போக்க என் தேவன் வல்லவராக இருக்கிறார். இதை நீக்கிவிட என் தேவன் வல்லவராக இருக்கிறார். இதை கொடுக்க என் தேவன் வல்லவராக இருக்கிறார். இதை ஆசீர்வதிக்க என் தேவன் வல்லவராக இருக்கிறார். கர்த்தாவே பார்த்துக்கிடுங்க தகப்பனே. மட்டன் சாப்பிட்டாலும் சரி, மட்டன் தட்டுனாலும் சரி, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, என் இன்னல்களை தேவரீர் அறிந்திருக்கிறீர். என்னுடைய கஷ்டங்கள் உமக்கு தெரியாதல்ல, நீங்களே மாற்றி போடுங்க. இந்த தேவனிடத்தில் விழுகின்ற போது உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, எங்களுடைய இன்னல்களை நீர் அறிந்திருக்கிறீர். எங்களுடைய கஷ்ட வியாஜியங்களை நீர் அறிந்திருக்கிறீர். என்னுடைய கண்ணீர்களை நீர் அறிந்திருக்கிறீர். எங்கள் மனசு எதையோ சொல்லி கொண்டிருக்கிறது ஆண்டவரே. ஆனால் நீர் செய்கிறது தான் நிலை நிற்கும். கர்த்தாவே, எங்களுக்கு வேண்டிய நன்மைகளை செய்வீராக. இந்த குடும்பத்துக்கு வேண்டிய நன்மைகளை செய்வீராக. என்னுடைய தேசத்துக்கு வேண்டிய நன்மைகளை செய்வீராக. ஆண்டவரே, தேசத்தில் யார் யாரோ கங்கணம் கட்டி கொண்டு அலைகிறார்கள் கர்த்தாவே. ஆனால் நீர் பெரியவர் என்பதை நிரூபிப்பீராக. ஒரு சில நபர்களுக்கு நீர் தெய்வம் என்பதை நிரூபித்து ஆண்டவரே, எங்கெல்லாமோ அலைந்து கொண்டிருக்கிறார்கள் கர்த்தாவே. அவர்களெல்லாம் திருத்தி வருத்தி உம்முடைய சமூகத்துக்கு நேராக கொண்டு வருவீராக. உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிற தேவனுடைய தாசர்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இந்த லெந்து நாட்களிலே நீர் எங்களுக்கு போதுமானவராக இருப்பீராக. உம்முடைய வழிநடத்தல் எங்களுக்கு கிடைப்பதாக. உம்முடைய ஆச்சரியம் இவர்களை சூழ்ந்து கொள்வதாக. உம்முடைய அதிசயம் இவர்களை சூழ்ந்து கொள்வதாக. வேலைக்கான ஆர்டர்கள் கையில் கிடைப்பதாக. இரட்சகர் இயேசு மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.